ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வியானா என்னங்க வந்தவன விக்ரம டார்கெட் பண்ணுறாங்க. நீ எதுக்கு போன? நீ இந்த பிக் பாஸ் வீட்டு எதுக்கு போன? நீயாவே ஓடி போன. என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கடா, ஃபேமிலி டாஸ்க் முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓடின. எங்கள் அம்மா வந்து நம்மளை பள்ளின்னு அடிச்சிருவாங்களோன்னு பயந்துக்குன்னே நீ ஓடின. இப்போ வந்து விக்ரம் மேலே நீ போனதுக்கு காரணம் விக்கல்ஸ் விக்ரம் சொல்லிட்டு இருக்க. விக்கல்ஸ் விக்ரம் அவர் கேம் இல்லையான்னாரு. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இன்னும் ஒன்று, அவர் வந்து அட்வைஸ்ன்ற பேரில் ஒரு 2-3 பேரை கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தார். அதில் கனி, சுபிக்ஷா, இப்போ அரோரா, இப்போ சாண்ட்ரா கிடையாது, சாண்ட்ரா கையில் தான் இப்போ விக்ரம் இருக்காப்புல. தப்பாக சொல்லிட்டேன். இப்படி இருக்கும்போது நீ வெளியிருந்து தானே வந்த வியனா, நீ வெளியிலேருந்து தானே வந்த. ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறமா தானே வெளியிலேருந்து வந்த. நீ ஏன் விக்கல்ஸ் விக்ரமை போட்டு தாக்கினுக்கிற? நீ வந்து தாக்கியிருக்க வேண்டியது ஆள் யாரு? நீ பேசுறத பார்த்தாக்கா நீ போனதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் தான் காரணம்னு அவர் மேலே பழைய போடுற. அவர் கேம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிற. சம்பந்தம் இல்லாமல் பேசுறியம்மா. எஃப்ஜே கூட நீ கூத்தடிச்சதுனால போன. நீ தனியாக விளையாடிட்டு தனியாக கேம் விளையாடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. விக்கல்ஸ் விக்ரம் உன்னை எப்போ வந்து பண்ணிட்டு இருந்தாரு? எப்போ உன்னை இது பண்ணார்? உன்னை கேம் விளையாடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா? விக்கல்ஸ் விக்ரம் பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை? அப்போ சொல்ல வேண்டியது தானே. கேம்ஸ் இருக்கும்போது விளையாடும் போது சொல்ல வேண்டியது தானே. இப்போ வந்து புலம்பி, அதாவது விக்கல்ஸ் விக்ரமுடைய டைட்டிலினுடைய கனவை சதைக்கிற. ஓகே, அது உன்னுடைய கேமு. ஏன்னா ஒருத்தர் வந்து இவ்வளோ போட்டு அடிக்கிறாங்களே, இன்னும் எவ்வளோ பேர் வரணும். இன்னும் இப்போ 20 பேர்கிட்ட வரணும். 20 பேர் வந்து மாற்றி இன்னும் நான் பேச போகிறாங்கன்னு தெரியல. இந்த வாரம் ஃபுல்லாகவே வீடு ரணகலமாக போகுது. நம்ம சாண்ட்ராக்கு பயத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ பயம் பார்த்தீங்களா? வியானா இதெல்லாம் பேச வேணாம் வியானா அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம லைனுக்கு வந்துடுவாங்களும் பயம். வியானாலாம் வந்து சாண்ட்ராகிட்ட போக மாட்டாங்க. சாண்ட்ராகிட்ட போனாக்கா பிச்சு மேய்ஞ்சிடுவாங்கன்னு பயம் வியானாக்கு. வியானா வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட போனால் ஈஸியாக ஏறி மெரிச்சிடலாம். ஆனால் சாண்ட்ராகிட்டெல்லாம் போனாக்கா டப்பா டான்ஸ் ஆடிட்டோன்னு தெரியும் வியானாக்கு. அதனால வியானா வந்து சாண்ட்ராகிட்ட போகிறாங்களா எங்கேனே தெரில. உள்ளே வந்த பிறகு சாண்ட்ராவை பற்றி நீ என்ன சொல்ல போகிறேன்னு தெரில. ஒருவேளை அவங்க கேம்லாம் நல்லா இருக்குது, நல்லா விளையாடுறாங்கன்னு போறியான்னு தெரியல. நீ என்ன சொல்ல போகிறன்றதை அவளோட நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீ மட்டும் சாண்ட்ரா பற்றி புகழ்ந்தோ இல்லை வந்து அவர் உங்கள் கேமை பற்றி புகழ்ந்தோ பேசின சும்மா இருக்க மாட்டாங்க மக்கள். இதுக்கு மேலே நீ சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் சாண்ட்ராக்கு எதனா சப்போர்ட் பண்ணி முடியாதம்மா, மாட்டிக்கு போகிற. ஆனால் ஒன்று, சாண்ட்ராவுடைய வாயை அவன் அவர் அடைக்கிறாங்க. இந்த மாதிரில கொம்முனேரி எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம்னால பாதிக்கப்பட்டன்றாங்க. விக்ரம்னால என்னத்தை பாதிப்படைஞ்சான்னு தெரியல. நீ தான் அந்த பக்கெட் மேலே வச்சு விக்ரம தவறான அக்யூசேஷன் வைக்க ஆரம்பிச்ச. அது உனக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. நீ இப்போ அந்த வெஞ்சன்ஸை வச்சு இப்போ விக்கல்ஸ் விக்ரமே பிளான் பண்ணிகிட்ருக்க. ஓகே, அதுவும் கேமு. ஆனால் சாண்ட்ராவினுடைய வாய் இன்னும் நல்லா அடைச்சி சாண்ட்ராவினுடைய கேம் பிளே பற்றி எதனா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ப்ரோமோலே அதெல்லாம் எதனா பார்க்கலாமா, இல்லை சாண்ட்ராக்கு ஜிக்கு அடிச்சிங்கன்னு போய் உக்காந்துருவியான்னு தெரியல. பார்ப்போம் மக்களே. அடுத்த லைவில் அடுத்த ப்ரோமோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே.